வணக்கம். தொடர்ச்சியாக ஈரான் இஸ்ரேலுடைய போர் நடவடிக்கைகள் சார்ந்து அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட விடயங்கள் சார்ந்து நாம் பேசிக்கொண்டு இருக்கின்றோம், பார்த்து கொண்டு இருக்கின்றோம். அந்த பின்னணியில தான் இன்றைய நாள் ஒரு சிறிய காகித விமானம் அதனுடைய விலையே வெறும் $50 என்று வைத்துக் கொள்வோம். இவ்வாறான உதாரணத்தை சொல்லி நாம் இந்த ஈரான் இஸ்ரேலுடைய போர்ல இருக்கக்கூடிய மர்மங்கள் சார்ந்து பார்க்கலாம் என்று யோசிக்கிறேன். இது உலகின் மிகப்பெரிய பணக்கார நாட்டையே திவாலாக்க முடியும் என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? இது என்ன முட்டாள்தனமான பேச்சு என்றுதான் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இது ஒரு சினிமா கதையோ அல்லது காணொளி விளையாட்டோ அல்ல, நிஜ உலகில் இப்போது நடந்து கொண்டிருக்கும் ஒரு நிதர்சனம் என்றுதான் சொல்ல வேண்டாம். ஈரான் ஒரு மிகப்பெரிய பொருளாதார சக்தியோ அல்லது அதிநவீன விண்வெளி ஆயுதங்களை கொண்ட நாடோ அல்ல. ஆனால் அவர்களிடம் ஒரு மிகச்சிறந்த திட்டம் இருக்கிறது. அமெரிக்கா போன்ற ஒரு மகா சக்தியை உடல் பலத்தால் ஆயுத பலத்தால் வீழ்த்துவதற்கு பதிலாக கணிசத்தால் வீழ்த்த ஈரான் முடிவு செய்திருக்கின்றது. இந்த ஆட்டத்தின் நாயகன் எனப்படுகின்ற அதாவது தற்கொலை ட்ரோன் என்று சொல்லக்கூடிய விடயம் இருக்கின்றது. ஆகவே பூங்காக்கள்ல காணொளி எடுக்கிறதுக்கு பயன்படுத்தப்படும் ட்ரோன்களை போன்றுதான் இதுவும் சாதாரணமான ஒன்று. ஆனால் இது வெடிக்கக்கூடியது, அதுதான் தற்கொலை ட்ரோன் என்று சொல்லுகின்றோம். இது ஒரு ட்ரோனின் விலை சுமார் $50,000. ராணுவ கணக்கில் இது மிகப்பெரிய குறைவான செலவுல தயாரிக்கக்கூடிய ஒன்று என்ற விடயம் இங்கு சொல்லப்படுகிறது. ஒரு சிறிய ரொலியின் பின்புறத்துல 50 முதல் 10 ட்ரோன்களை வைத்து எங்கு வேணுமென்றாலும் கொண்டு போகலாம் என்கின்ற ஒரு விடயம் இருக்கிறது. ஆகவே இவை அந்த டோரில் அந்த இவை அந்த அந்த ரேடரில் ஓகே ரேடாரில் ஆகவே இவை அந்த டேராரில் ரேடார் டேரார் ரேடார் ரேடார் ஆகவே இவை அந்த டேராரில் சரியா டேரார் நான் அந்த வார்த்தையை விட போறேன். ஆகவே இவ்வாறு இதனை பயன்படுத்தலாம் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இவற்றினூடாக பல்வேறுபட்ட இடங்கள்ல தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு யாருக்குமே தெரியாத வகையில கூட இதை கொண்டு போய் அந்த தாக்குதலை மேற்கொள்வதற்கு இது பயன்படுத்தப்படும் என்ற விடயம் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே ஈரான் ஒரே நேரத்துல நூற்றுக்கணக்கான ட்ரோன்களை ஏவுகின்றது. இது ரேடார் திரையில ஒரே நேரத்துல 500 இலக்குகளை தோன்றினால் எதை சுடுவது என்று தற்காப்பு சிஸ்டம் திணறும் என்கின்ற விடயத்தை இங்கு சொல்லி இருக்கின்றார்கள். இப்படி பல்வேறுபட்ட விடயங்கள், அதாவது ஈரானிட்ட ஒரு பலம் இல்லாத ஒரு நாடு என்று பல்வேறுபட்டவர்களால் விமர்சிக்கப்பட்டாலும், ஆனால் ஒரு பலமிக்க வல்லரசான நாடோடு ஈரான் இன்று நின்று போரிட்டு கொண்டு இருக்கின்றது என்று சொன்னால் அதிடம் சரியான ஒரு திட்டம் இருக்கின்றது என்பதைத்தான் நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இஸ்ரேலுடனான பிணைப்பு காரணமாக அமெரிக்காவினால இந்த போரில் இருந்து வெளியேறவும் முடியாது, தொடர்ந்து போரிடவும் முடியாத ஒரு சூழல் இருக்கின்றது. இறுதியில அமெரிக்காவின் கஜானா காலியாகும் என்று ஈரான் தனது $50 ட்ரோன்களை தயாரித்து கொண்டே இருக்கும். சுருக்கமாக சொன்னால் இந்த துப்பாக்கியினால் நடக்கும் போரல்ல, இது பொருளாதார ரீதியாக எதிரியை சோர்வடைய செய்கின்ற ஒரு தந்திரமான சதுரங்க ஆட்டம் என்றே நாம் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இதில் ஈரான் தற்போது ஒரு படி மேலே இருக்கின்றது என்பதுதான் எல்லோருடைய கருத்து கணிப்பாகவும் இருக்கின்றது. நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கணும், உண்மையில் சிந்திக்க வேண்டியவர்களாகவும் இருக்கின்றோம். ஈரான்கிட்ட எந்த ஒரு பலனும் இல்ல, பலமும் இல்ல, ஆனால் அமெரிக்காவிட்ட நிறையவே பலம் இருக்கின்றது. அப்படி இருக்க எப்படி அமெரிக்கா இத்தனை நாள் வரை, அதாவது 13 நாட்களை தாண்டியும் இந்த போர்க்களத்தில் நிற்கின்றது என்று சொன்னால் ஈரானிடம் சரியான திட்டங்கள் இருக்கிறது. இங்க ஒரு நாட்டை அடித்து வீழ்த்துவது, அந்த கட்டிடங்களை உடைத்து விட்டு உயிர்களை கொண்டு விட்டு செல்வது பல பேருடைய நோக்கமாக இருக்கும். நான் அந்த நாட்டை பிடிக்க வேணும்னா எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சு போட்டு நாட்டை பிடித்து விட்டு வரணும். ஆனால் இங்கு ஈரானுடைய தந்திரோபாயம் என்பது பொருளாதார ரீதியாக அடிப்பது என்பது எல்லோருக்குமே தெரிகிறது. இந்த பொருளாதார ரீதியாக அடிப்பது என்று பார்க்கின்ற பொழுது பல நாடுகள், அந்த சுற்றி இருக்கக்கூடிய சிறிய சிறிய நாடுகள் தான் அதிக அளவில் பொருளாதார ரீதியில பாதிக்கப்படும் என்பது எல்லாத்தையும் பல்வேறுபட்ட அரசியல் ஆய்வாளர்கள் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எது எப்படி இருந்தாலும் ஈரானுடைய இந்த ஆட்டம், அமெரிக்காவினுடைய ஆட்டம் எந்த இடத்துக்கு போக போகுது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. மற்றும் ஒரு பதிவுடாக சந்திப்போம். வணக்கம்.